ஹேங்க எல்லாருக்கும் இந்த கிளைமேட்க்கு எதனா சூடாக சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற முருங்கை குச்சியை வச்சு சூப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம முருங்கை குச்சியில் இருக்க இலையெல்லாம் பிச்சு எடுத்து வச்சுட்டு, நல்லா இளங்குச்சியை வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அது குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துட்டு, அது கூட வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2ஆ கட் பண்ணிட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு, அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து சின்ன கப்பில் வந்து முருங்கை இலைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். இது வந்து நைட்டு நான் வேக வச்சுருக்குது. மறுநாள் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா அந்த சூப் வந்து அந்த குச்சியில் இருக்க சூப்பெல்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ அதில் இருக்கிற தக்காளி அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துடுற பேஸ்ட் வந்து அதே தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கா முருங்கை குச்சி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பரை வந்து மேலாக தூவி விட்டுட்டு சூடோடு வந்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.